ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராவணன் படத்தோட கதைச்சுருக்கம் தான். இந்த படம் 2010 ஜூன் 19 ரிலீஸ் ஆனுச்சு. படத்துடைய டைரக்டர் மணிரத்னம் சார் அண்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான் சார். இந்த படத்தில் விக்ரம், பிரியாமணி, பிருத்திவிராஜ் அண்ட் ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் சார் வந்துட்டு அந்த கிராமத்து மக்களுக்கே ஒரு பாதுகாப்பாளர் மாதிரி இருக்கார். யார் என்ன ஒரு கிராமத்துக்கு எந்த ஒரு தீங்கிழுக்க வந்தாலும் இவர் முன்னாடி நின்று மக்களை வந்து ரொம்பவே பாதுகாக்கிற ஒரு பர்சனாக வந்து இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கும்பலோட சண்டைகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதில் நிறைய பெண்கள் வந்து ஈடுபட்டு அந்த போலீஸ் கும்பலையும் மொத்தமாக வளைச்சி இது பண்ணுறாங்க. அதில் நிறைய பேர் வந்து அடிக்கவும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. எதனால இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார் இல்லையா, அவருடைய தங்கச்சி பிரியாமணி அவங்களுக்கு வந்துட்டு தடபுடலாக ஒரு கல்யாணம் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து பிரியாமணிக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த கல்யாணத்தை வந்து நடத்தணும்னு நினைப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கிராம மக்களுக்கும் போலீஸுக்கும் இடையே ஏற்படுற அந்த தகராறில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு என்ன ஆயிருக்குன்னா வீராவை வந்து கடத்தணும். வீரா அப்படின்ற கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் சார். அவரை வந்து கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கடத்தணும்னு இல்லை, ஆக்சுவலாக அவரை வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள் ஏற்படுறதுல எல்லாரும் தப்பிச்சு போயிடுவாங்க. பிரியாமணி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. கூப்பிட்டு போயிட்டு அவங்கள இல்லாத டார்ச்சர்ஸ் எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிரியாமணி வந்துட்டு சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. இந்த விஷயம் வந்துட்டு விக்ரம் சாருக்கு வந்து ரொம்பவே ஒரு பாதிப்பாக இருக்கும். ஏன்னா தன்னோட ஒரே தங்கச்சி நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு தங்கச்சி வந்துட்டு இப்போ இறந்து போயிட்டாங்க. இது காரணம் ஆனது யார் அப்படின்னு பார்க்கும்போது அது போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிறைய பேர் அதில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவார்னா அதே போலீஸ் ஆஃபீஸர்ஸோடைய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களை கடத்தினா எப்படி அவங்க வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத மாதிரி நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. என்ன பண்ணுவாருன்னா இந்த போலீஸ் கும்பலை வந்து ஸ்டார்டிங்கில் தாக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, அப்போ வந்ததே ஒரு படகு சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டிஜிபியாக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜ் அவரோட ஒய்ஃபாக இருக்கக்கூடியது ஐஸ்வர்யா ராய் அவர்கள் அவங்கள வந்துட்டு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவர் பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டு கடத்தவும் செஞ்சிருவார். ஆனால் இவர் வந்து கொல்ல போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஐஸ்வர்யா ராய் உங்ககிட்ட நான் சாகாத விட இப்படி செத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மலையிலேருந்து கீழே வந்து குதிச்சிருவாங்க. ஆனால் கீழே வந்து நதி ஓடிக்கிட்டு இருக்கிறனால அதில் எப்படின்னு அவங்க தப்பிச்சிருவாங்க. இதில் என்னன்னா உங்களை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் வந்துட்டு போவார். அப்படின்னா இவ்வளோ பெரிய மலையிலேருந்தே குதிக்குதுன்னா ஒரு மரண பயமே இல்லாமல் இருக்கிறவங்கள போய் எப்படி போய் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல மாட்டார். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஐஸ்வர்யா ராய் வந்து அவருக்கு வந்துட்டு பிடிக்கும். பக்கத்தில் பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணாக இருக்கட்டும் அவங்கள வந்துட்டு இவர் வந்துட்டு நேசிக்க ஆரம்பிப்பார். அதனாலே கொல்ல மாட்டார். என்னன்னா ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகும்போது கூட இவருடைய ஹெல்ப் இல்லாமல் தான் போகணும். கையெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, கம்பு வச்சு தான் அவர் வந்து பிடிச்சி கூட்டு போவார். அந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு பெண்ணு வந்துட்டு இன்னொரு பையனை வந்து தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவங்களோட கேரக்டர் வந்து அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு இவர்கிட்ட எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் எதனால இவர் இவங்களை கடத்தினாங்க என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கே ரொம்பவே சங்கட்டமாக இருக்கும். லாஸ்ட்டில் எப்படியோ டிஜிபி வந்துட்டு இவரை வந்துட்டு இது பண்ணி ஐஸ்வர்யா ராய் எப்படியோ கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இவனை சுட்டு கொல்லணும்னு பார்ப்பாங்க, முடியாது, கூட்டிகிட்டுலாம் போயிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ராமாயணத்தில் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சீதை என்னென்னு தான் ராவணன் வந்து கூடவே வச்சுருந்தாலும் அவங்கள வந்து எந்த ஒரு டச்சுமே பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ராவணன் வந்து சந்தேகப்பட்டாருன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கதை தான் இதுலேயும் சேம். இவர் வந்து என்னை வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவார். யார் பிருத்திவிராஜ் வந்து சொல்லுவார். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிரும் ஐஸ்வர்யா ராய்க்கு. உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள வச்சே இந்த வீராவை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஐஸ்வர்யா ராய் என்னன்னா கண்டிப்பாக விக்ரம் வந்து இறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஏன்னா இத்தனை நாளாக நம்மளை கூட்டிகிட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் அவரோட விரல் கூட நம்ம மேலே பட்டதே கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு நல்ல மனுஷனை போய் இவர் வந்து கொல்ல பார்க்குறாரு அப்படின்னு எவ்வளோதான் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் பட் வந்துட்டு சுற்றி போலீஸ்லாம் நின்று விக்ரமை வந்து சுட்டு வந்து கொன்றுவாங்க. அதில் வந்து அவர் வந்து இறந்து போயிடுவார். அதோட இந்த படத்தையும் நம்மளுக்கு முடிச்சிருப்பாங்க.